MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. அவரை எதுக்கியா T20க்கு தள்ளுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். So சுப்மன் கில் yes that is a question. ஆனா ஸ்கையை क्वेश्चन பண்றதெல்லாம் காமெடி. அவர் நல்ல கேப்டன்சி பண்றாரு. He will come back in batting. அது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பவுலிங் ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க சார். வருண் சக்கரவர்த்தி எல்லாரும் சூப்பரா போட்டுட்டாங்க. ஆனா செகண்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பும்ரா பால் அடிக்கிறாங்க, அசடி பால் அடிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க சவுத் ஆப்பிரிக்கான்ல சூப்பரா விளையாடி இருந்தாங்களே சார். ஹைலைட்ஸ்லயே நீங்க பாக்குற கடைசியா நீங்க பாக்குற சிக்ஸஸ் சவுத் ஆப்பிரிக்கா இன்னிங்ஸ்ல எல்லாமே ஃபுல் டாஸ். எல்லாமே ஃபுல் டாஸ். ஒரு பால் அவர் என்ன பண்ணுவாரு, ஷார்ட் டெலிவரி போடுவாரு, தூக்கி சிக்ஸ் விடுவாங்க. அடுத்த பால் அழகா அதே பால் லென்த் டெலிவரி போடுவாரு, போல்டு எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பால் போல்டு எடுக்கிறாரு வருண் சக்கரவர்த்தி. ஆனா ஷார்ட் பால் போட்டா அடி வாங்குறீங்க வருண் சக்கரவர்த்தி. அதனால தயவு செஞ்சு பிச்சில் டேம்ப்னஸ் இருக்கும்போது லென்த்தி டெலிவரி போடுங்க. உங்களுடைய பியூட்டியே அதுதான். சஞ்சு சாம்சன் T20ல மட்டும்தான் இவ்வளவு நாள் விளையாடிட்டு இருந்தாரு. இப்போ T20லயும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. கேட்டா CSKக்கு சஞ்சு சாம்சன் விளையாடுறதுனால தான் அவரை விளையாட வைக்கல கௌதம் கம்பீர்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்களே சார். சஞ்சு சாம்சன் ஐ எம் சாரி ஓவர் ரேட்டட் இன் சோஷியல் மீடியா. இது அவரே இப்ப நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் அவரே ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களுடைய ரீல்ஸை வைரல் ஆக்கிறதுக்காக சஞ்சு சாம்சன் பத்தி போட்டா ஆகும்னு சும்மா ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் வைக்கிறாங்க. சுப்மன் கில் டீம்ல இருக்கணுமா வேண்டாமா T20ல கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே, கூடாது. சுப்மன் கில் T20க்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பதிலா சஞ்சு சாம்சன் ஆனா கண்டிப்பா இல்ல தலைவா. நீங்க ஆவரேஜ் கம்பேர் பண்ணி பாருங்க. ஆனா கில்ல வந்து விராட் கோலி மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா சார்? சஞ்சு சாம்சனை எப்படி இந்த மீடியாக்கள் வந்து ஓவர் ஹைப் பண்றாங்களோ சுப்மன் கில்ல டீம் ஓவர் ஹைப். சார் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா T20 ஸ்குவாட்ல வந்து அபிஷேக் சர்மா தான் சார் ரொம்ப அவரை தான் நம்பி இருக்கிறாங்களோ, அந்த டீமே அவரை தான் நம்பி இருக்காங்களோ. அபிஷேக் சர்மா அடிக்கலன்னா ஸ்கோரே ரொம்ப 150 160லேயே இந்தியன் டீமை சுருக்கிடுறாங்களே சார். பஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம அந்த அடி அடிச்சு 120 ரன் அடிச்சு அவங்க 101 ரன்ல காலி பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நம்ம இவங்கள மாதிரி 100 ரன் வித்தியாசத்தால மட்டமா தோக்கல. ஸ்டில் கேட்டில் 120 அவார்ட். இப்போ மூணாவது T20 யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க சார்? அவரு ஹார்திக் பாண்டியாவும் 12 ஓவர் மேல நின்ட்டாங்கன்னா அந்த இடத்த பிரளயம் வெடிக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் T20 பற்றி தான் சார் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா ரொம்ப சூப்பராக வின் பண்ணியிருந்தாங்க சார். செகண்ட் மேட்ச் இன்னும் நல்லா விளையாடி இருக்கலாமோன்ற மாதிரி எல்லாம் ஃபேன்ஸ் பேசுகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கில்லும் சூரியகுமார் யாதவும் டீமுக்கு தேவையான்ற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பிரதர், நம்ம ரொம்ப ஏர்லியாக டிசைட் பண்ணி ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுக்குற போது எனக்கு தோணுது. நான் வந்து நானே 5-0 T20 இந்தியா ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையில் இருந்தேன். அந்த ஒயிட் வாஷ் நம்ம டெஸ்ட்டில் ஆனதுக்கு நம்ம பதிலடி கொடுப்போம் அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா எக்ஸலண்டா டீம் செலக்ட் பண்ணிருக்காங்க எக்ஸப்ட் ஃபார் 1 or 2. ஓகேங்களா, நான் அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை போடுறேன். மற்றபடி இவ்வளவு அழகா வெறும் டேலண்ட்டை பார்த்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம் என்னால நான் பார்த்தது இல்லை சீரியஸா. ஏன்னா அவ்வளவு ஆல்ரவுண்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கரெக்டான ஆல்ரவுண்டர் பிளேஸ்மெண்ட் இருக்கு. என்ன ஹர்ஷித் ராணா அது ஒரு கொஸ்டின். அப்கோர்ஸ் ஹர்ஷித் ராணா சொல்றமே தவிர எல்லா மேட்சும் ஒரு வர மேட்ச்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. சுப்மன் கில் T20க்கு வேண்டான்னு இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எப்ப சொன்னேன்? நான் வந்து 2022 2024 காலங்கள்ல அவர் பேசப்பட்டப்ப நான் சொன்னேன் சுப்மன் கில் ஒரு நல்ல ஒன் டே அண்ட் டெஸ்ட் பிளேயர். அவரை எதுக்கியா T20க்கு தள்ளுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சோ சுப்மன் கில் எஸ் தட் இஸ் a question. ஆனா ஸ்கையை क्वेश्चन பண்றதெல்லாம் காமெடி. அவர் நல்ல கேப்டன்சி பண்றாரு. he will come back in batting. அது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு பேட்ஸ்மேன் ஒரு கேப்டன் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்து டீமை வழி நடத்துறதுங்கிறது வழியா நம்ம பார்த்துட்டு வர ஒரு விஷயம். சௌரவ் கங்குலிக்கே அது நடந்துச்சு. சோ டெஃபினட்டா he will bounce back. ஓகே, பட் சுப்மன் கில்லுடைய கேள்வி ஒரு பெரிய கேள்விதான். அதை பத்தி நம்ம டீடைலா பேசுவோம். டெஃபினட்டா அது வந்து ஒரு கன்சர்னுக்குரிய விஷயம் தான். he is not a perfect T20 பிளேயர். அவர் சில நாக்ஸ் ஆடி இருக்கலாம். அதாவது அவர் IPL சில நாக்ஸ் ஆடி இருக்கலாம். சூப்பரா வந்து RCB ஒரு சீசன் குவாலிஃபை ஆகாம போனதுக்கே அவரோட செஞ்சுரி காரணமா இருந்திருக்கலாம். பட் அவர் T20 மெட்டீரியல் இல்ல. அவர் வந்து T20 ஆடுறாரு, பட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் மெட்டீரியல். லைக் அந்த அபிஷேக் சர்மா வந்து உட்காரா இருப்பாருங்க அந்த இடத்துல, அந்த மாதிரி கிடையாது. அதை பத்தி நான் பேசுவோம். பட் இது அவ்வளவு பெரிய டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. ஒரு மேட்ச் சூப்பரா ஜெயிச்சிருக்கோம், ஒரு மேட்ச் மகா மட்டமான தோல்வியை தவிர்த்திருக்கோம். அப்ப நம்ம மிடில் ஆர்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. But definitely the opening has to actually improve. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பவுலிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே சூப்பராக போட்டுருந்தாங்க. ஆனால் செகண்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா பால் அடிக்கிறாங்க, அசடி பால் அடிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க சவுத் ஆப்பிரிக்கானில் சூப்பராக விளையாடி இருந்தாங்களே சார். பிரதர், ஒன்று நீங்கள் பிச்சோட கண்டிஷன் பார்க்கணும். ரெண்டாவது ஐ அப்ரிஷியேட் விக்கி, இந்த கொஸ்டினை நான் பார்த்த சேனல்ல நீங்க தான் கேட்டிருக்கீங்க. எல்லாரும் சுப்மன் கில் ஒரு பாப்புலர் ஒப்பீனியன்றனால அவரே சுத்தி வராங்க. பட் இந்த மேட்ச்ல நம்ம லூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் bowling was pathetic. See, condition favorable இல்லங்கிறது நானே ஒத்துக்கிறேன். முதல்ல அந்த பாயிண்ட் தான் சொன்னேன். சண்டிகர் இஸ் a deadly batting track. ஓகேங்களா,
அது வந்து அது நானே ஒத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் நீங்க வந்து நம்ம குட்டி பையன் இவரு சூரியவன்ஷி அடிச்சாரு பாருங்க ஃபர்ஸ்ட் நாக்கு, அது எங்க நீங்க போய் பாருங்க. சோ அந்த ட்ராக் அப்படி, அதை நான் ஒத்துக்கிறேன், அதை நான் மறுக்கல. ஆனா ஃபுல் டாஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல. பும்ரா ஃபுல் டாஸ் போட்டாரு. எத்தனை ஃபுல் டாஸ்? ஒண்ணுமே இல்ல. நான் சும்மா உங்களுக்கு ஜாலி ரெஃபரன்ஸ் சொல்றேன், போய் ஹைலைட்ஸ் பாருங்க. ஹைலைட்ஸ்லயே நீங்க பாக்குற கடைசியா நீங்க பாக்குற சிக்ஸஸ் சவுத் ஆப்பிரிக்கா இன்னிங்ஸ்ல எல்லாமே ஃபுல் டாஸ், எல்லாமே ஃபுல் டாஸ். ஆரம்ப காலத்துல டீகா கடிச்ச எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டெலிவரிஸ் ஒத்துக்கிறேன், ஓகேங்களா? ஷார்ட் டெலிவரி வெள்ளை படமா போட்டு கொடுத்தாங்க. சரி, அது வந்து பிட்ச் கண்டிஷன்ஸ், பால் ரொம்ப டேம்பர், பிட்ச் ரொம்ப டேம்பா இருந்து பால் ரொம்ப நின்று வந்ததுன்னா அந்த பிரச்சனை நடக்கும். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, ஐ அப்ரிஷியேட் ஹிம் a lot, ரொம்ப அழகா போலிங் போறாரு. ஆனா தயவு செய்து வருண் சக்கரவர்த்தி லென்த்தி டெலிவரிஸ் போடுங்க. வருண் சக்கரவர்த்தி நீங்க பாருங்க, இந்த ஹைலைட்ல திரும்பியும் போய் பாருங்க. நான் வந்து மேட்ச்ல அதை அழகா கவனிச்சேன், இது எப்படி ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுன்னு யோசிச்சேன். ஹைலைட்ல அவ்வளவு அழகா அதை காமிச்சிருக்காங்க. ஒரு பால் அவர் என்ன பண்ணுவாரு, ஷார்ட் டெலிவரி போடுவாரு, தூக்கி சிக்ஸ் விடுவாங்க. அடுத்த பால் அழகா அதே பால்ல லென்த்தி டெலிவரி போடுவாரு, போல்டு எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பால் போல்டு எடுக்கிறாரு வருண் சக்கரவர்த்தி. ஆனா ஷார்ட் பால் போட்டா அடி வாங்குறீங்க வருண் சக்கரவர்த்தி. அதனால தயவு செஞ்சு பிட்ச்ல டாம்ப்னஸ் இருக்கும்போது லென்த்தி டெலிவரி போடுங்க. உங்களுடைய பியூட்டியே அதுதான். சரி, அஃப்கோர்ஸ் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு 2 பால் ஷார்ட் டெலிவரி போற மாதிரி போட்டு டக்குன்னு ஒரு லென்த்தி டெலிவரி போடுறது ஸ்ட்ராட்டஜி. பட் அதுக்கான டைம் நமக்கு T20ல இருக்கா அப்படின்னா நிறைய மேட்ச்கள்ல இருக்கிறது இல்ல. சோ பிட்ச் கண்டிஷன்ஸ் ரொம்ப டாம்பா இருந்தா வருண் சக்கரவர்த்தி தயவு செஞ்சு லென்த்தி டெலிவரிஸ் போடுங்க, அதுதான் உங்களுடைய சக்தி. ஆனா அந்த ஒரு வருண் சக்கரவர்த்தி ஃபேஸ்ல மட்டும்தான் நீங்க ஷார்ட் டெலிவரிஸ் அடி வாங்குறது பார்க்க முடியுது. பட் கடைசி 2-3 ஓவர் நீங்க ஹைலைட்ஸ்ல மட்டுமே கூட பாருங்க, எல்லா சிக்ஸுமே யாக்கர் ட்ரை பண்ணி ஃபுல் டாஸ். அது பும்ராவா இருக்கட்டும், ஹர்ஷதீப்பா இருக்கட்டும், அத்தனை ஃபுல் டாஸ். சோ bowling was a bit pathetic. அது வந்து ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அதை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். சார், இன்னொரு விஷயம் எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே பேசுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் T20ல மட்டும்தான் இவ்வளோ நாள் விளையாடிட்டு இருந்தார். இப்போ T20லையும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. கேட்டால் சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் விளையாடுறதுனால தான் அவரை விளையாட வைக்கல கௌதம் கம்பீர்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே சார். சஞ்சு சாம்சன் ஐ எம் சாரி ஓவர் ரேட்டட் இன் சோஷியல் மீடியா. இது அவரே இப்ப நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் அவரே ஒத்துக்க மாட்டார். அதாவது நான் வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் நினைச்சேன், டைம் இல்லாம போச்சு. அதாவது சஞ்சு சாம்சன் பேசுற மாதிரி ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சன் அதாவது ஒரு மேட்ச் வைக்கிற, ஒரு பேச்சுக்கு சொல்ற, ஒரு மேட்ச் வைக்கிறாங்க, ஜிதேஷ் சர்மா உட்கார வைக்கிறாங்க, அவரு 2 மேட்ச் சான்ஸ் கொடுக்குறாங்க, அவுட் ஆறாரு, ஓகேங்களா? டக்குன்னு அவுட் ஆயிடுறாரு. அடுத்து ஜிதேஷ் சர்மா வராரு, ஒரு 40 ரன்ஸ் அடிக்கிறாரு. உடனே மீம் டெம்ப்ளேட், அந்த ஜீவா படத்தோட, அது ஒரு உருப்படாத படம், ஓகேங்களா? அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் ராஜபாட்டைன்னு ஒரு படமும் டைரக்ட் பண்ணி போய் பாருங்க. சோ அந்த படத்தோட டெம்ப்ளேட் போட்டு உடனே சஞ்சு சாம்சன் போட்டு, சஞ்சு சாம்சன் மைண்ட் வாய்ஸ், இன்னும் என்ன ஸ்பாட்ல வச்சிருக்காங்கடா, ஒரு பேச்சுக்கு என்ன ஸ்பாட்ல வச்சிருக்காங்கடா, எனக்கு வந்து என்னோட வீக்னஸ் எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்கடா, நீங்க கெடுத்து விட்டுறாதீங்க. சோ பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஃபன். இப்ப நான் ரியலுக்கு வரேன். பாயிண்ட் என்னன்னா, இவங்களுடைய ரீல்ஸை வைரல் ஆக்கிறதுக்காக சஞ்சு சாம்சன் பத்தி போட்டா ஆகும்னு சும்மா ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் விக்கிறாங்க. சுப்மன் கில் டீம்ல இருக்கணுமா வேண்டாமா T20ல கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே, கூடாது. சுப்மன் கில் T20க்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பதிலா சஞ்சு சாம்சன் ஆனா கண்டிப்பா இல்ல தலைவா. நீங்க ஆவரேஜ் கம்பேர் பண்ணி பாருங்க. சஞ்சு எல்லாருமே என்ன தெரியுமா, ரொம்ப உஷாரா அந்த ரீல்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்ட்ரைக் ரேட்டை மட்டும் போட்டு விட்டுறாங்க. 3 செஞ்சுரி 350 அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸே இப்படி பேசுறது கஷ்டமா இருக்கு. ஆனா அதெல்லாம் பாப்புலர் ஒப்பீனியனுக்காக, வியூவர்ஸ்க்காக பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இவர் 1 செஞ்சுரி தான், நம்பர் ஆஃப் மேட்சஸ். அப்ப நான் கம்பேர் பண்ணிட்டா நான் வந்து இப்போ சுப்மன் கில் சஞ்சுவோட பெட்டர் பிளேயர்ன்ற பாயிண்ட்டுக்கே வரல. பட் என்னுடைய பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். இன்னுமே சஞ்சு சாம்சனோட ஆவரேஜ் கம்மி தான், ஆவரேஜ் மேட்டர் இல்ல. சோ நான் என்ன சொல்றேன், சுப்மன் கில் shouldn't be in the team. அதுக்கு பதிலா யார் வரணும்? ருத்ராஜ் கைக்வாட் 30க்கு மேல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஏன் நம்ம ஜெய்ஷ்வால் ரொம்ப நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. கேஎல் ராகுல் எக்ஸலன்ட் ஆவரேஜ் வச்சிருக்காரு தலைவரே. அவரையும் விட்டீங்க. எவ்வளவு மேட்ச், 70 மேட்ச் மேல ஆடி இருக்காரு. எல்லாத்துலயும் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு T20ல. அவருடைய ஆம்பிஷன் ஐ ஹேவ் டு கம் பேக் டு T20. ஆனா நான் என்ன சொன்னேன், T20ல உனக்கு இடம் இல்லப்பா அப்படின்னு நானே ஒரு இன்டர்வியூல சொன்னேன். ஏன்னா அடுத்து நான் தான் இருக்கேன், சூரியவன்ஷின்னு ஒரு குட்டி பையன் நிக்கிறேன், அவரை தைரியமா இறக்குங்க. பிரவேஸ்க்கு என்ன வயசாச்சு? சூரியவன்ஷி ரொம்ப குட்டி பையன், நான் இல்லன்னு சொல்ல. பட் பிரவேஸ் இறக்கியா ஒரு வீஸ்லியா ஆஸ்திரேலியா கிட்ட அவங்க ஊர்ல. ஆனா கில்ல வந்து விராட் கோலி மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா சார்? சஞ்சு சாம்சனை எப்படி இந்த மீடியாக்கள் வந்து ஓவர் ஹைப் பண்றாங்களோ, சுப்மன் கில்ல டீம் ஓவர் ஹைப் பண்ணுது. இதுதான் பிரச்சனை. 2 பேரும் தப்பு தான் பண்றீங்க. ஆனா ஃபேன்ஸ் பாருங்க சார், ஃபேன்ஸ் எப்படி அதை கனெக்ட் பண்றாங்கன்னா, சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் விளையாடுறதுனால தான் டீம்ல வந்து கௌதம் கம்பீர் எடுக்கலன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க சார். இது வந்து இது வேறுங்களா, இந்த மாதிரி கான்ட்ரோவர்சிஸ் ஏகப்பட்டது சும்மா நம்ம வார்த்தைலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்ப தூபே என் டீம்ல இருக்காரு, தூபே சிஎஸ்கே தானப்பா, நான் தப்பா சொல்லல, தூபே சிஎஸ்கே தானே, அதெல்லாம் பாயிண்ட் இருக்கு. அதாவது அவர் இன்னும் டீம்லயே இருக்காரு. அவருக்கு இன்ஃபேக்ட் ஆல்ரவுண்டர் ரோல் கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா இருக்கும்போதே அவர் ஏன் டீம்ல வைக்கிறாங்க. சரி, அப்படி இருந்தா வாஷிங்டன் சுந்தர் உள்ள கொண்டு வந்து எனக்கு ஒரு ஸ்பின்னர் இருக்காரு அப்படின்னு சொல்லாம எதுக்கு தூபே கொண்டு வராங்க?
ஓகேங்களா? சோ த பாயிண்ட் இஸ் அதெல்லாம் விஷயம் கிடையாது. சஞ்சு சாம்சனுக்கு போதுமான அளவு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க தலைவா. நீங்க நிறைய இன்ஃபேக்ட் நீங்க அடிக்கடி நட்ராஜ் பத்தி பேசுவீங்க. நட்ராஜே சொல்லிட்டாரு எனக்கு இன்ஜுரி தான் கன்சர்ன் சொல்லிட்டாரு. பட் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவரு கொடுத்த அளவுக்கு வாய்ப்பு நட்ராஜ் கூட கொடுக்கல. நான் கேரளைட்ஸே இந்த விஷயத்தை பெருசா எடுத்துட்டு போல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திலக் வர்மா உள்ள இருக்காருன்னு. திலக் வர்மா மலையாளின்னு எத்தனை தெரியும்? திலக் வர்மாவோட ஃபுல் நேம் போய் பாருங்க. அவர் பக்கா மலையாளி. அவர் வளர்ந்தது வந்து ஹைதராபாத்ல தான். பட் அவர் பக்கா மலையாளி. அப்பா நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருக்காப்பா அப்படின்னு கேரளைட்ஸே ஹாப்பி. சஞ்சு சாம்சன் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இப்ப சிஎஸ்கே போயிருக்காரு. லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அவருடைய மிஸ்டேக்ஸ் அவர் கரெக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பேக்கப் எப்படி இருந்தது பாருங்க. அவர் ஆர்ஆர்ல இருக்கும்போது ராகுல் டிராவிட் கோச், இன்னைக்கு டீம்ல இருக்கிற முக்காவாசி பிளேயர்ஸ் ராகுல் டிராவிட் கோச்ல வந்தவங்க. ராகுல் டிராவிட் கோச் அஸ்வின் டீம்ல இருந்தாரு, சஹல் டீம்ல இருந்தாரு, ரவீந்திரா டீம்ல இருந்தாரு, ஏகப்பட்ட பெரிய ஸ்பின்னர்ஸ் டீம்ல வச்சிருந்தாங்க. சாரி ஜாம்பா டீம்ல இருந்தாரு. இப்படி ஒரு டீம்ல வச்சுட்டு அவரால் ஜெயிக்க முடியல. எஸ்ஆர்எஸ் எப்படி பாஸ் தோத்தாரு அந்த சீசன்ல? ஒரு மேட்ச் 3 விக்கெட் போயிடுச்சு, 60 ரன்னுக்கோ என்னவோ. நல்ல ஒரு டார்கெட் சேஸ் பண்ணும், பெரிய டார்கெட்லாம் இல்ல, ஓரளவு டார்கெட் சேஸ் பண்ணும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராக் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரியான் பராக் ஸ்ட்ரைக் விட்டு நீ அட்ரா கண்ணா நான் ஒரு பக்கம் நிக்கிறேன்னு சொல்லி பின்னாடி ஹெட்மேயர் நினைக்கிறேன் அவர் வரப்போறாரு. அப்ப இவங்களை வச்சு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு 16 ஓவருக்கு மேல இவரும் ஹெட்மேயரும் இல்ல இவர் மட்டுமே அடிச்சிருந்தா கூட எஸ்ஆர்எஸ் தோக்கச்சு ஃபைனல் போயிருக்கலாம். ஆனா சொற்பமா ஒரு ஷாட் ட்ரை பண்ணி அவுட் ஆனார் சஞ்சு சாம்சன். இதனாலதான் ஆர்ஆர் கடுப்பானாங்க சஞ்சு சாம்சன். நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸா சொல்றேன், ஒரு சகோதரனா சொல்றேன். சஞ்சு சாம்சன் ஆங்கர் இன்னிங்ஸ் கத்துக்கணும். எப்படி விராட் கோலி 2024 வேர்ல்டு கப் ஃபைனல்ல 3 4 அடிப்பார் ஒரே ஓவர்ல பலான்னு. திடீர்னு இந்த பக்கம் 2 விக்கெட் ஊந்துரும். ஓகேங்களா? இவர் அவுட் ஆயிடுவாரு, ரோஹித் சர்மா அவுட் ஆயிடுவாரு. மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி கலங்கர சிச்சுவேஷன், கை அவுட் ஆயிடுவாரு. ஒரு கலங்கர சிச்சுவேஷன் மேட்ச் வந்துடும். டக்குன்னு ஆங்கர் இன்னிங்ஸ் மாத்துவாரு. 49 பாலுக்கோ இன்னும் 50 ரன். அந்த ஒரு 50 ரன் தான் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ல ஜெயிக்கிறதுக்கே காரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் அக்சர் பட்டேலால தைரியமா தூக்கி அடிக்க முடிஞ்சது. சோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் சஞ்சு சாம்சன் ஆட கத்துக்கணும். சஞ்சு சாம்சனோட ஒரே பெஸ்ட் இன்னிங்ஸ் என்ன கேட்டா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், பாகிஸ்தானுக்கு எதிராக திலக் வர்மாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க 23 or 28. அந்த பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருந்துச்சு. தட் இஸ் மெச்சூரிட்டி. சும்மா வாங்கி எப்ப பாரு ஆஃப் சைட்ல ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆகுது இல்ல கிரிக்கெட். அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சஞ்சு சாம்சன் பண்ணும். சோ இது வந்து சும்மா சோசியல் மீடியால அவங்க ரீல்ஸ் பாப்புலர் ஆகணுன்றதுக்காக போடுறாங்களே தவிர இந்த கில்லுக்கான ஸ்பாட்டை ரீப்ளேஸ் பண்ண சூரியவன்ஷில இருந்து நீங்க இல்ல வேண்டாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கேக்குறீங்களா, ருத்ராஜ் கைக்வாடு இல்ல எனக்கு ஜெய்ஷ்வால் வேணுமா, ஜெய்ஷ்வால் இருக்காரு, ஜெய்ஷ்வாலும் இல்ல அப்படின்னா கேஎல் ராகுல் இருக்காரு, நிறைய பேர் இருக்காரு. சார் இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா T20 ஸ்குவாட்ல வந்து அபிஷேக் சர்மா தான் சார் ரொம்ப அவரை தான் நம்பி இருக்கிறாங்களோ, அந்த டீமே அவரை தான் நம்பி இருக்காங்களோ. அபிஷேக் சர்மா அடிக்கலன்னா ஸ்கோரே ரொம்ப 150 160லேயே இந்தியன் டீமை சுருக்கிடுறாங்களே சார். இல்ல இதை பத்தி ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டர் கூட பேசியிருந்தாரு, எனக்கு காமெடியா இருந்துச்சு. அதான் ஒரு பழமொழி ஒன்று வரும், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரில கூட பிடிக்கும். ஒரே ஒரு டோர்னமெண்ட் ஜெயிச்சிட்டு இந்த சீன் போடுறேன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா ஸ்டில் தட் டீம் வி லவ் a lot. ஓகே, நவ கமிங் பேக் டு யுவர் क्वेश्चन. பஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம அந்த அடி அடிச்சு 170 ரன் ஆச்சு, அவங்க 101 ரன்ல காலி பண்ணுமே. அப்ப யார் ஆச்சு? இவர் ஆச்சாரு, அபிஷேக் சர்மா ஆச்சாரு. வந்து போந்துட்டு போனாரு ஹர்திக் பாண்டியா. ஏன் போன மேட்ச் 38-3 போன மேட்ச். பட் ஸ்டில் நம்ம இவங்கள மாதிரி 100 ரன் வித்தியாசத்தால மட்டமா தோக்கல. வி ஸ்டில் கேம் டில் 120 or whatever. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம ஸ்கோர் கொண்டு வந்தோமே. ஏன் நம்ம மிடில் ஆர்டர் நல்லா இல்ல. we saw very good batting from திலக் வர்மா. சூப்பரா விளையாடுனாரு. சோ அப்படிலாம் இல்ல. அபிஷேக் சர்மா ஹிட் பண்ணா நாம ஒரு டாமினேட்டிவ் பொசிஷன்ல போய் உட்கார்றோம். இது எல்லா டீமுக்கும் உகந்ததுதான். ஆஸ்திரேலியா, இதை நான் பல இடங்கள்ல பல கான்டெக்ட்ல சொல்லியிருக்கேன். ஆஸ்திரேலியா கப்பு ஜெயிச்ச எல்லா வேர்ல்டு கப்லயுமே அவங்களுடைய ஓப்பனிங்ல யாராவது ஒருத்தன் பேயா இருப்பான், இல்ல 2 பேருமே பேயா. இந்த 2023 வேர்ல்டு கப் வந்து நம்மளுடைய தவறால அவங்க ஜெயிச்சாங்க. பட் ஸ்டில் அங்கேயுமே டிராவிஸ் ஹெட் வாஸ் பிளேயிங் வெரி கீ ரோல். சோ ஓப்பனிங் சூப்பரா இருந்தா அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதுவும் அபிஷேக் சர்மா ஹிட் ஆயிட்டாரு அப்படின்னா நீங்க எவ்வளவு விக்கெட் இந்த பக்கத்தாலும் அங்க ஸ்கோர் 150+. அதை நீங்க நிறைய மேட்ச்ல பாத்திருப்பீங்க. அதனால அப்படி ஒரு பிம்பம் தெரியுதே தவிர அப்படி எல்லாம் கிடையாது. நம்மளோட பெரிய கன்சர்ன் ஸ்கை இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். அது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். அதுக்காக ஒரு டீம்ல எல்லாம் தூக்க முடியாது. சூப்பரா கேப்டன்சி பண்றாரு, ஸ்பின்னர்ஸ் அவ்வளவு அழகா யூஸ் பண்றாரு. ஒரு பாலிடிக்ஸ் இல்லாம அவருக்குமே பிரஷர் இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணு. அதையும் மீறி டக்குன்னு சில இடங்களில் குரூஷியல் ஓவர் கொடுத்து விக்கெட் எடுத்தாரு. அவர் டீம்ல இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் லெவல்ல வச்சிருக்கும் போது இப்பவுமே ஸ்குவாட்ல இருக்காரு. சோ ஸ்கை இஸ் டூயிங் a wonderful captaincy. அவர் கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட ட்ரை பண்றாரு. அதனால இந்த மேட்ச்ல பார்க்க முடிஞ்சது. டபுள் மைண்ட்ல அவுட் ஆனாரு. அதாவது அடிச்சு ஆடலாமா, இல்ல நம்ம ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால ட்ரிகரிங் மூவ்மெண்ட்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து ஸ்டோப் வைக்க ட்ரை பண்ணாரு, அவுட் ஆயிட்டாரு. சோ இந்த டபுள் மைண்ட் கூடாது. அவர் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணுமா, ஆங்கர் இன்னிங்ஸ் தான் ஆடணும். பிகாஸ் we have திலக் வர்மா டு ஹிட், we have ஹர்திக் பாண்டியா டு ஹிட், we have lot of good hitters. அதனால ஜிதேஷ் சர்மா கூட அடிப்பாரு. 16 ஓவருக்கு மேல ஸ்கை அடிக்க ஆரம்பிச்சாருன்னா இவங்க எல்லாரையும் வேடிக்கை பார்க்க வச்சு அடிக்கலாம். அப்படி ஒரு பேய் பேட்ஸ்மேன் அவர். பட் ஐ வுட் ரியலி அட்வைஸ்
அவரு கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸா மைண்ட்ல உட்கார வச்சிடணும். நான் ஆங்கர் இன்னிங்ஸ் தாண்டா ஆட போறேன். விராட் கோலி எப்படி 2024 வேர்ல்டு கப்ல பிளே பண்ணாரோ, சில மேட்சஸ் ஃபெயில் ஆனாலும் க்ரூசியல் மேட்சஸ்ல எப்படி தன்னோட கேமை கொண்டு வந்து ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடினாரோ அப்படிதான் நான் ஆட போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வரணும். அந்த மைண்ட் செட்டோட சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹிட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா வேற லெவல். இப்போ 3வது T20 யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க சார்? பிரதர், நான் இன்னுமே இந்தியா வந்து அட்லீஸ்ட் 4-1 எடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கேன். 3வது T20ல தன்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. கண்டிப்பா ஸ்கை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆட ட்ரை பண்ணுவாரு. இல்லைன்னா டவுன் தி ஆர்டர் போயிட்டு முன்னாடி திலக் வர்மாவை அனுப்புனாரு. அக்ஷர் பட்டேல் யூஸ் பண்ணுவாரு. எனக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கு. திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா எவ்வளவு பேட்ஸ்மேன் இருக்காங்க நம்ம கிட்ட. அதனால நம்ம கவலையே கிடையாது. அவர் அழகா ஒரு அப்தி ஆர்டர் வந்து கொஞ்சம் முன்னாடி அமிச்சு நான் கொஞ்சம் பின்னாடி வரப்பா, நான் கொஞ்சம் 12th ஓவருக்கு மேல வரேன், அப்ப என்னுடைய நேச்சுரல் கேம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் பண்ணுவாரு. அவரும் ஹர்திக் பாண்டியாவும் 12 ஓவருக்கு மேல நின்ட்டாங்கன்னா அந்த இடத்த பிரளயம் வெடிக்கும். நீங்க பாப்பீங்க. ஆஸ்திரேலியால 2022ல நாங்க பார்த்தோம் ஒரு மேட்ச்ல. ஓகேங்களா? இவரும் ஹர்திக் பாண்டியாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு இன்னும் அடி அடிச்சிருக்காங்க. ஸ்கையும் கோலியும் பார்ட்னர்ஷிப் போட்டு இன்னும் அடி அடிச்சிருக்காங்கன்னு நான் பாத்திருக்கேன். சச் அ ஃபேபுலஸ் பிளேயர் ஸ்கை. சோ அவர் மட்டும் அவருடைய பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இந்த T20 மட்டும் இதுக்கப்புறம் 3மே நம்மளுடைய கையில இருந்தா நான் எதிர்பார்க்கிறேன். லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நன்றி பிரதர். MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா.